முருங்கைக்காய் நல்லது, முருங்கை இலை ரொம்ப ரொம்ப நல்லது, அதனால அதை டெய்லி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம எந்த உணவுமே டெய்லி சாப்பிட மாட்டோம். முருங்கை இலை சாப்பிட்டா கூட வாரத்தில் ஒரு தடவை இல்லை 10 நாளைக்கு ஒருக்க அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். ஏன்னா இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய காய், நிறைய இலைகள் எல்லாமே கிடைக்குது. ஒரு கீரைன்னு எடுத்தா 16 வித கீரை இருக்கு. பீன்ஸ்ன்னு எடுத்தா 5லேருந்து 7 விதம் இருக்கு. தண்ணிக்காய்ன்னு எடுத்தா 8லேருந்து 10 விதம் இருக்கு. வாழைத்தண்டு, வாழைப்பூ, கத்திரிக்காய், சேனை, சேம்பு, எல்லா கிழங்குகள். ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அவ்வளோ விஷயம். இதை தவிர நம்ம ஊருக்கு புதுசா வர காய், நூல்கோல், இல்லை கேரட், பீன்ஸு, அந்த மாதிரி ப்ரோக்கலி, காலிஃப்ளவர். ஸோ இந்த மாதிரி பல காய் இருக்கிறதுனால நம்ம ஒரே காயை திருப்பி திருப்பி சாப்பிட மாட்டோம். அது உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால அதையே சாப்பிட மாட்டோம். அதனால வாரத்தில் ஒரு தடவை கீரையாக வாங்கி சாப்பிட்டிங்கன்னா மச் பெட்டர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இப்போ அதை சூப்பர் ஃபுட்டுன்னு மருந்தாக சாப்பிட்றீங்க. ஏன்னா உங்கள் உடம்புல அயர்ன் சத்து கம்மியாக இருக்குது, கால்சியம் சத்து கம்மியாக இருக்குது, அதனால சாப்பிட்றீங்கன்னா அது மருந்து கேட்டகரியில் போயிடும், இது உணவு கேட்டகரியில் வராது. பட் உணவாக சாப்பிட்றதே நம்ம 10 நாளைக்கு ஒருக்க இல்லை ஒரு வாரத்துக்கு ஒருக்க தான் சாப்பிடுவோமே வழிய டெய்லி சாப்பிட மாட்டோம்.